நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ஒரு ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு சாலட் ரெசிபி பார்க்கலாம். அதுவும் முளைக்கட்டின பச்சை பயிறு ரெசிபிங்க. பச்சை பயிரை எப்படி ஸ்ப்ரவுட் பண்றது? அதுக்கப்புறம் எப்படி சாலட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சை பயிறு 2 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச பிறகு தண்ணிய வடிச்சிட்டு, நல்ல ஈரப்பதத்தோடயே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வடிதட்டுல 2 நாளைக்கு நீங்க வச்சுருங்க. அப்பப்ப தண்ணி தெளிச்சு விடுங்க. இல்லன்னா அடியில கொஞ்சமா தண்ணி வச்சுருங்க ஒரு பாத்திரத்துல. அப்படியே அது ஸ்ப்ரவுட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ப்ரவுட் பண்ணினது தான் இந்த பச்சை பயிறு. முளைக்கட்டின அந்த பச்சை பயிறு கூடவே இப்போ மாதுளம்பழம் உரிச்சது, அப்புறம் கேரட் துருவினது சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் ருசிக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு, ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு 4ல் 1 பாகம் அளவுக்கு எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம். சாட் மசாலாவும் கொஞ்சம் ருசிக்கு சேர்த்தாச்சு. அது கூடவே நறுக்குன ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையும் இப்போ சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான யம்மியான பச்சை பயிறு சாலட் ரெடி ஆயிடுங்க. இந்த கிரீன் கிராம்ஸ் நிறைய புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால வேக வைக்காம அப்படியே இந்த சாலடை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம்.